வணக்கம் கன்னி ராசி. எங்களுக்கு கெரியர் எப்படி இருக்குது? அடுத்த 6 மாதம் எல்லா கிரகங்களும் பேர்ந்தாச்சு 2025க்கு. இந்த வருஷம் அடுத்த 6 மாதம் எங்களுக்கு தொழில் எப்படி இருக்குது? உத்தியோகம் எப்படி இருக்குது? எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? இல்லை ஃபஸ்ட்டு வேலை கிடைக்குமா? நான் படித்து முடிச்சிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா? அப்படின்னா ஆல்ரெடி ஏப்ரல் மேல உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்திருக்கணும். வரல அப்படின்னா இப்போது அடுத்தது ஜூலை ஆகஸ்ட்டில் நல்ல டைம் தான் உங்களுக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, கன்னிராசி இன்டர்வியூஸ் அப்படின்னு போகும்போது வெல் ப்ரிப்பேர்டாக தரோவாக போங்க, ஆப்ஜெக்டிவாக பேசுங்க. அதே மாதிரி ஓவர் கமிட் பண்ணக்கூடாது. வேலை புதுசாக எடுத்தாலும் சரி, இல்லை கரண்ட் ரோலில் இருக்கேன், என் மேனேஜர் எதாவது செய்ய சொன்னாங்க அப்படின்னும் போது ஓவர் ப்ராமிஸ், ஓவர் கமிட் பண்ணாதீங்க. டெட்லைன் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் லேட்டர் டவுன் த ட்ராக். ஸோ உங்களால் எது முடியுமோ ப்ராக்மெட்டிக்காக, ப்ராக்டிக்கலாக அதை மட்டும் கமிட் பண்ணுங்கள். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? எனக்கு அடுத்த லெவல் போவேனா? இல்லை இந்த வேலையை மாறலாமா? வேலை மாறக்கூடிய எண்ணங்கள் நமக்கு நிறையா ஓடிட்டுருக்கோம். கடைசி 2-3 இயர்ஸாகவே ஓடிட்டுருக்கோம். கட்டாயமாக இன்னொரு வேலை கிடச்சிருச்சு, அங்கே நமக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்க, சைன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது வேலையை மாறுங்க. ரிப்பீட் பண்ணுறேன், ஏதோ ஒருத்தர் வேலை நான் வாங்கி தரேன் நீ விட்டுடு அப்படின்னாங்க, விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒரு எமோஷ்னலாக ரொம்ப படுத்துகிறாங்க, எனக்கு முடியவே இல்லை, நான் இன்றைக்கி வேலையை விட்டுறேன், அந்த எமோஷ்னலாக அந்த வேலையை விடுறத வேண்டாம். இன்னொரு வேலை கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் பல்ல கழிச்சிட்டு கிரைண்ட் பண்ணி இந்த வேலையில் இருங்க. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும்போது கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அந்த அப்ளிகேஷனை மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அப்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் லேட்டட் ஆன் த ட்ராக் இந்த அக்டோபர் இல்லை டிசம்பர் இல்லை ஏர்லி ஜான் ஃபெப்ரவரியில் வரதுக்கான சான்சஸ் அதிகம். நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நிறைய இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு ஒர்க், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் அதை பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டலே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நான் பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பேசுகிறவங்க எல்லாரையும் நம்புறது, அவர் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறது கொஞ்சம் நமக்கு கம்மி பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டிவாக அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அவங்க கூட நம்ம டீல் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து நம்ம இப்போது செயல்படணும். ஒரு விஷயம், நான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னு இருக்கும். அகல கால் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம யோசித்து பண்ணணும். 6 இருக்கிற ராகு 12 இருக்கிற கேது கொஞ்சம் நமக்கு கடன் தொல்லைகளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கண்டிப்பாக இது ஒரு மூலதனமாக இருக்குது அப்படின்னும்போது உங்களால் திருப்பி ரீபே பண்ணுற எபிலிட்டிஸை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. அகல கால் வைக்கிறது கொஞ்சம் நமக்கு இப்போது டைம் அவ்வளோவா கோஆப்ரேட் பண்ணாது. மற்றபடி கண்டிப்பாகவே பாசிட்டிவான டைரெக்ஷனில் பிஸ்னஸஸ் போகிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. கலக்குங்க, அசத்துங்க.